பேருந்திற்காக காத்திருந்த 13 மாணவிகள். தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்ட கஞ்சா போதை இளைஞர்கள். அதிரடி காட்டிய மாணவிகள். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் கனகம்மா சத்திரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 13 மாணவிகள் கணித சிறப்பு தேர்வை எழுதிவிட்டு அருகில் உள்ள ராமாஞ்சேரி கிராமத்திற்கு செல்ல பேருந்திற்காக கனகம்மா சத்திரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் கஞ்சா போதையில் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த மாணவிகளை தகாத வார்த்தையில் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் கேள்வி எழுப்பிய மாணவிகளை அந்த கஞ்சா போதை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு தாக்கியுள்ளனர். அதிலும் இந்த இளைஞர்கள் மாணவிகளை தேங்காய் கொண்டு பலமாக தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் அருகில் உள்ள கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தின் பின்புறம் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்களின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக கனகம்மா சத்திரம் போலீசார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் நிலையம் அழைத்து வந்தனர். ஆனால் காவல் நிலையத்தில் கஞ்சா போதை இளைஞர்களுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்கவில்லை என்று மாணவிகள் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். மேலும் மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இளைஞர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு பள்ளிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகையில் ஈடுபட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.